தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 3வது நாளாக தற்காலிக தூய்மை பணியாளர்கள் குடில் அமைத்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் விவரங்களை நேரலையில் கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க, 3வது நாளாக தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தை தொடர்ந்து வரும் நிலையில் அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர்? வணக்கம். நாம் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையினுடைய வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் பகல் இரவாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக தன்னுடைய 153வது விதியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இன்று அந்த வாக்குறுதி காற்றில் கலைந்திருக்கிறது என்றுதான் கூற முடியும். ஏனென்று கூறினால் தற்பொழுது பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த தற்காலிக பணியாளர்களினுடைய அந்த பணியானது பிடுங்கப்பட்டிருக்கிறது. அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. நாங்கள் எப்பாடுபட்டாவது எங்களினுடைய பணியை காப்பாற்றிக் கொள்வோமே தவிர தனியார் மயத்திடம் செல்ல மாட்டோம் என மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். மேலும் பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து களத்தில் போராடி கொண்டு வருகிறார்கள். அவர்களிடமே சென்று கேட்போம். வணக்கம் சார், ஒரு 3வது நாளா இங்க போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரிகள் தரப்புல எந்த மாதிரியான தகவல் வந்திருக்கு? அதிகாரிகள் எந்த ஒரு தகவலும் வரலங்க. இது வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அவங்க யாரும் அழைக்கவும் இல்லை, எங்களை மதிக்கவும் இல்லைங்க. அதாவது நாங்க கேட்கறதெல்லாம் எங்களோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவம், எங்களுக்கு பணி நிரந்தரம், எங்க பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். நாங்க தனியாரிடம் போய் பணி செய்ய மாட்டோம். அதெல்லாம் நாங்க உறுதியா இருக்கோம். இங்க இருக்க எல்லா தூய்மை பணியாளரும் உழைப்போர் உரிமை இயக்கம் சங்கத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணி இருக்காங்க. இவங்க வழக்கு பதிவு பண்ணி 6 நாள் உண்ணாநிலை போராட்டத்தில் 5 பெண்மணிகள் இருந்தாங்க. அப்படி இருந்த போதுதான் தமிழக அரசு ஜிஓ ஒன்று பாஸ் செய்தது. அதாவது தொழில் தீர்ப்பாயத்திற்கு அனுப்ப வேண்டும், இந்த பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி பணியாளர்களா இல்லையா என்பதை தொழில் தீர்ப்பாயம் முடிவெடுக்கும் சொல்லி தொழில் தீர்ப்பாயத்துக்கு ஒரு லெட்டர் ஜிஓ அனுப்புனாங்க. ஆனா அந்த ஜிஓ லெட்டர் அனுப்பியும் இந்த சென்னை மாநகராட்சி குமரகுரு ஆணையர் அவர்கள் 31/7/2025 அன்று எல்லா பணியாளர்களும் இன்றோடு உங்க பணி முடிந்து விட்டது, 1/8/2025 முதல் உங்களுக்கு பணி இல்லை, அப்படி பணி வேண்டும் என்றால் நீங்கள் ராம்கியிடம் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஊக்கத்தொகையாக 3000 கொடுப்பதாக அவர்களை மிரட்டல் செய்து அவர்களை பணியில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் எங்களுடைய பணியாளர்கள், எங்களுடைய அண்ணன் கு பாரதி அவர்கள் இந்த இதுக்கு நாங்கள் எங்கள் பணியாளர்களை தனியார் மயத்துக்கு விடுவதற்காக நாங்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை. நாங்கள் எங்கள் பணியாளர்களை 10 ஆண்டுகளும் 15 ஆண்டுகள் மேலும் பணி செய்யும் பணியாளர்களை பணி நிரந்தர வேண்டும் என்பதற்காகவே வழக்கு பதிவு செய்துள்ளோம், தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று உறுதியாக இருக்கின்றார். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல, ஒரு 13 ஆண்டுகளுக்கு மேல இங்க பெண்களும் பணியாற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு தகவல் வரும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? எங்களுடைய எண்ணம் எல்லாம் எங்களுக்கு வேலை பணி நிரந்தரம் வேண்டும். அதுக்குத்தான் நாங்க ஒரே எல்லா பெண்மணியும் எங்களுக்காக பணியை நிரந்தரமாக்கணும், அதுக்காக வேண்டிதான் நாங்க காத்து கொண்டிருக்கின்றோம். வேற எதுவுமே இல்லை. எங்களுக்கு எங்க வேலையை எங்களுக்கு வேணும், எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும். நாங்க 13 வருஷம் 14 வருஷம் வேலை செஞ்சு நாங்க ஒண்ணுமே இல்லாத நடுரோட்டில் நாங்க உட்காரத்துக்கு நாங்க ஆளாகி இல்லை. எங்க வேலையே எங்களுக்கு வேணும், எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்தணும். வர்தா புயல், தானா புயல், கஜா புயல், எல்லா புயலும் வரும்போது, சீனா அதிபர் வரும்போது எங்களெல்லாம் வேலை செய்ய வச்சுட்டு எங்களெல்லாம் எல்லா வேலையும் வாங்கிட்டு இப்போ எங்களை நடுரோட்டில் வீசி அடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கிறது. ஆனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்க வேலை எங்களுடைய பிள்ளைங்களை யார் பாக்குறது அப்படின்றது தான் எங்களுக்காக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் நாங்க இங்க இந்த இதுல தான் நாங்க இருப்போம். தற்பொழுது பணியிலிருந்து அகற்றப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய உரிய பணியானது கிடைக்க வேண்டும். அதே போல தனியார் மையத்திடம் நாங்கள் செல்ல மாட்டோம். ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து எங்களுடைய சம்பளத்தை ஒரு 23,000 வரை சொற்பமாக ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலிலே தற்பொழுது ராம்கி என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் சென்றால் எங்களுடைய சம்பளம், அதாவது பெண்களினுடைய சம்பளம் ஒரு 16,000 ரூபாயும், அதே போல ஆண்களுக்கு 18,000 ரூபாயும் மாதம் வழங்கப்படும். அது அவர்களுடைய பொருளாதார நிலைமையை மிகவும்
ஒரு குறைவான ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அதே போல இந்த தூய்மை பணியாளர்களினுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் இதனை கண்டுகொள்ளவில்லை என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களினுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் கோபமாகவும் இருக்கிறது. ஓட்டு கேட்க வேண்டும் என்று வீடு வீடாக வந்தார்கள். எங்களிடம் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையுமே சரி செய்து தருவோம் என்று கூறினார்கள். ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை. நாங்கள் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என வேதனைப்பட தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். போராட்ட களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.